எனது அருமை அன்பான தாய் தமிழ் உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக, ஆமேன். ஃப்ரெஷ்ஷான கோழிக்கறி அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்குது பாருங்க. சமைச்ச பிறகு அருமையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, என் மனைவிக்கு பிடிச்ச குருமா ரெடி. நீங்களும் உங்கள் மனைவிமார்களுக்கு இது போன்று செஞ்சு கொடுங்க. இதனுடைய செய்முறையை சொல்கிறேன், கேளுங்க. இந்த பயம் எல்லாம் தின்னுபிட்டு தூங்குறான். தூங்கட்டும். பிஸ்மில்லா. இங்கே பாருங்க, குருமாவை கொட்டி விட்டு கறியை கொட்டி விட்டுட்டேன். அடுத்தபடியாக என்ன செய்யணும்னா, அதை லைட்டாக ஒரு கிண்டி அப்படியே ஸ்லோவில் வச்சு வேக வைக்கணும். எல்லாம் போட்டாச்சு. ஏன்னா சிக்கன் மசாலா மட்டும்தான் பேலன்ஸ். இதை கொட்டி விட்டு அப்படியே தம்மில் போட்டு வெந்த பிறகு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். சும்மா கையை சப்பி சாப்பிடுவீங்க எல்லோரும். ஓகே, இந்த வீடியோ எனது அன்பு மனைவிக்காக அர்ப்பணம் பண்ணுகிறேன். இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். ஓகே, இப்போ எப்படி செய்முறைங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து நம்ம கூட்டி விட்டாச்சு. குழம்பு அப்படியே கொஞ்ச நேரம் ஓகே தட்டி விட்டேன். அதில் நம்ம பாக்கி சிக்கன் மசாலா தான் போட வேண்டியது பாக்கி. இப்போ பாருங்கள், இது ஊரில் வாங்கினது, இது கோயத்தில் வாங்கினது. இதுவும் ஊருக்கு தான், ஆனால் இங்கே பாக்கெட் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் பாக்கெட் எப்படி இருக்குது பாருங்கள். அதான் வெளிநாடு தான், உள்நாடு தான். ஒரு காலத்தில் நான் தான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, கட்ட விளக்கமரம் இருந்தாலும் கப்பலில் தாண்டி வரணும் அப்படின்னு நம்ம ஊர் பொம்பளைங்கலாம் பேசிப்பாங்க. இன்றைக்கி விளக்குமத்தடி வாங்குகிறோம். சரி, அது போட்டோம். சிக்கன் மசாலா போட்டால் இதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. இது தாங்க அருமையான கிரேவி. என்ன ஆஹா, சூடு ஏற கமங்குது. ரைட்டு. லா இலாஹ இல்லல்லாஹ், மாஷா அல்லாஹ். இப்போ அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது இந்த கிரேவிக்கு. தண்ணி ஊற்றினா குழம்பு மாதிரி ஆகிடும். அதாவது நீங்கள் ஹோட்டல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, கடாய் மாதிரி கொண்டு வருவாங்க. அதையே நான் அருமையான முறையில் இப்படி பண்ணியிருக்கேன். என்னென்னா, ஒரு கோழிக்கு 4 வெங்காயம் இந்த சைஸில், நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் இருக்குல்ல அந்த சைஸில் 4 வெங்காயம், 3 தக்காளி, 5 பச்சை மிளகா. புடமிளகா இருந்தால் போட்டுக்குங்க, டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. பெருஞ்சீரகம், சீரகம், கருஞ்சீரகம் லைட்டாக. அடுத்தபடியாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது மிளகு தூளாகவும் போட்டுக்கலாம், சும்மாவும் போட்டோம். மிளகு சீரகம் லைட்டாக சேர்த்துக்கிங்க, 1/2 ஸ்பூனு. அப்படி தான் இந்த கிரேவி. சிக்கன் மசாலாவை கொட்டி விட்டோம். அருமையாக வெந்துட்டுருக்கு, வேகட்டும். ஆனால் அதன் செய்முறை என்ன, தேங்காய் எண்ணெயை ஊற்றுறோம். பேராஷூட் தேங்காய் எண்ணெய், இந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றுறோம். அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு, ஜாதிக்காயெல்லாம் போட்டு விட்டு, ஜாதிக்காய்ன்றன அந்த ஸ்டார்க்காய் வச்சு அது கொஞ்சோண்டு உடச்சி போட்டுக்கிட்டோம். அது பிரியாணிக்கு போடுறது, பட்டு கிரேவிக்கும் போட்டால் நல்லாயிருக்கும், போட்டு விட்டோம். இலை போட மறந்துட்டேன், அதுதான் இப்போ ஞாபகம் வருது. எங்கே இருக்குது இந்தா இருக்கு. ஆமாம், இலை போட்டேன் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அதை போட்ட பிறகு வெங்காயத்தை போடுறோம். வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கணும் இந்த கிரேவிக்கு. அப்படியே செவந்து போய் வரும், காஞ்சி போன மாதிரி. அதாவது நல்லா ஃபுல்லாக வதங்கிடணும். அந்த நேரத்தில் கமகமன்னு வெங்காயத்துடைய மனம் வரும். அந்த தேங்காய் எண்ணெயில் வதங்கிறதுக்கு கமகமன்னு மனம் வரும்போது நீங்கள் தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுடணும். போட்டு அதை வதக்கின பிறகு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நமக்கு தேவையான உருளைக்கிழங்கு போடலாம், இல்லைன்னா போட வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்தது கோழியை தூக்கி போட்டுற வேண்டியதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா கிண்டிட்டு, அந்த இஞ்சி பூண்டு மனம் வெளியே வரும். தயிர் தேவையான அளவு போட்டுட்டு கோழிக்கறியை தூக்கி உள்ளே போடுறீங்க. போட்டோம்ல, கிண்டிட்டேன்னா அடுத்தது ஒரு கிண்டுவோம். இவ்வளோதான், கிரேவி ரெடி. யாராவது கூப்பிடுறது?
அங்கே யாரையோ கூப்பிட்றாங்க. ரைட்டு, மாஷா அல்லாஹ். இப்போ பாருங்கள் கிரேவி எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்களா? எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்க. என்ன, ஆனால் தண்ணி மட்டும் ஊற்றக்கூடாது. இதுலேயே சிம்மில் வச்சு வேக வைக்கணும். பாருங்கள், சிம்மில் வச்சுருக்கேன்னா இந்த ஹீட்லேயே இதை வேக வைக்கணும். அப்போ தான் அதே தண்ணியை ஊற்றினோன்னாக்கா அது குழம்பு மாதிரி ஆகிடும், சால்னா மாதிரி ஆகிடும். நம்ம வைக்கிறது கிரேவி. இதில் நாம் எங்கே இருக்குது இந்தா இருக்குது. இது என்னென்னா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதிகமாக போடக்கூடாது கிரேவிக்கு, லைட்டாக தேங்காய் போடணும். அதை விட மல்லாட்டை புண்ணாக்கு இருக்குது தெரியுங்களா, அது இருந்தால் ஊற வச்சு ஊற்றுனீங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிதம்பரம் மூர்த்தி கப்பல்லாம் அதுதான் ஊற வச்சு ஊற்றுவாங்க. அந்த சால்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம எங்கே போகிறது? இந்த கிரேவி என்ட செல்ல பிள்ளைக்கு, என்ட ஒய்ஃபுக்கு, எங்கள் செல்லக்குட்டிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கணவன்மார்களே, மனைவிமார்களுக்கு இது போன்ற கிரேவிகளை வைத்து கொடுத்து அசத்துங்க. அப்புறம் பாருங்கள், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்டில் வந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு வாய் ஊறும். செஞ்சு சாப்பிடுங்க, மனைவிக்கு செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஒரு எப்படி சொல்கிறது, அதெல்லாம் அனுபவிச்சு பார்க்கணியா. ஆமாம், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். சமயத்தில் இடையில மார்க்க செய்தியான வீடியோக்களும் கொடுப்போம். அதையும் பார்த்து மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிங்க. இன்ஷா அல்லாஹ் அப்துல் நாசர் ஜமாலி ஹஜரத் அவர்களுடைய பதிவும் நம்ம யூடியூப் சேனலில் இனிமேல் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நல்லதை தெரிஞ்சுக்குவோம். நாம் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.